ஹாய். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிஏ ஃபைனல் ஏஎஃப்எம் பேப்பர் எழுதுனவங்களுக்கு தான். எஸ், பேப்பர் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் பேப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இதுவரைக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் தோ ஐ டீச் எஃப்ஆர், எஸ்எஃப்எம்மில் அவ்வளோ ஒரு கொஸ்டின்ஸ் லைக் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாவம் நிறைய ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரே நான் பார்க்கல, வெரி டிஃபிகல்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பேன் இண்டியா ஃபுல்லாகவே இதே நிலமை தான். எல்லாத்துக்குமே இது டஃப். ஈவன் நிறையா எஸ்எஃப்எம் ஃபேக்கல்ட்டிஸே இதுக்கு வீடியோஸ் போட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்ததே இல்லை, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கேருந்து கொஸ்டின் எடுத்தாங்க, எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அனலைட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன், எனிஹவ் இனி எது சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம அதில். யூ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆடிட்டிங் பேப்பர். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் லெவல் பெஸ்ட்டு கொடுங்க, நம்புங்க. என்ன வருதோ எல்லாத்துக்கும் வர்றது தான் வரட்டும். பட் அஃப்கோர்ஸ் இந்த லெவலுக்கு கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா எப்படின்னு தெரில. ஏன்னா லாஸ்ட் அட்டம்ப்டே வந்து ரொம்ப டஃப். லாஸ்ட் அட்டம்ப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரே பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதோட அட்வான்ஸ்டாக இருக்குது, அதோட மோசமாக இருக்குது. ஸோ குரூப் ஒனில் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஐ தாட் இது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். நானுமே பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி போன டைம் டஃப்பாக வந்ததுன்னு சொல்லி இந்த தடவை ரொம்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் வந்து எஸ்எஃப்எம்முக்கு அந்த ஏஎஃப்எம் பேப்பர் இந்த தடவை எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டதெல்லாம் நானே பார்த்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டாங்க. பட் ஸ்டில் அப்படி இருந்தும் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எஸ் அ குவாலிஃபைடு சிஏவை நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் மைண்டில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஸப்பாயிண்டடு தான். லெட் அஸ் பிலீவ் ஃபார் ஒரு நல்ல இது நம்புவோம். பட் நீங்கள் ஆடிட்டிங் பேப்பரை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளோ சீக்கிரம் இருந்து வெளில வர முடியாது. பட் உங்களுக்கு லிமிட்டட் டைம் இருக்குது. அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க, விட்டுருங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஃபுல்லாகவும் அடுத்த நாள் ஆஃப் டேவும் உங்களால் எவ்வளோ லெவல் பெஸ்ட்டு உங்களுக்கு ஆடிட்டிங் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஐ தாட் ஆஃப் ஒரு மெசேஜ் கொடுக்குன்னு நினச்சேன். உண்மையிலுமேங்க நான் சொல்லிட்டு போகிறது ஈஸி. நீங்கள் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் ரொம்ப இதுவாக வரும்போது கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்தது தெரில, என்ன கேட்குறாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. புக்ஸில் இருந்தோ கான்செப்டோ மோர் அண்ட் அனலிட்டிக்கலை தாண்டி இது எப்படி கொஷின் எடுத்தாங்க அப்படிங்கிறதுல தான் இப்போ எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கு புரியுது. பட் நமக்கு இன்னொரு பேப்பர் இருக்குது, அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை யோசிக்காதீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் பேப்பர். அதை